எங்க கல்யாண மண்டபம் வந்தாச்சா? வந்துருச்சு. இந்த ஊர்லயே பெரிய கல்யாண மண்டபம் இதான். ஆமா, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல? ஆமா, எல்லாரும் வந்திருப்பாங்க. மாமா, அண்ணன், அத்தை, பாட்டி, பெரியப்பா, ஊரே திரண்டு வந்திருக்கும். வா பாத்து பாத்து மெதுவா. என்னங்க ஒரு சத்தத்தையும் காணோம்? யாருமே வரலையா? அதோ எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை வந்தாச்சு, எல்லாரும் ஓடி வாங்க. ஊருக்கு நேரமாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை கூட்டு மணவரில் உட்கார வைங்க. ब्रह्मणे स्वाहा ब्रह्मं त्वमेमा उपनिषदे स्वाहा उपन्तमेमा ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके देवी नारायणि नमोस्तुते. गटिमेळं मांगल्यं मम जीवन हेतुना कंठे भद्रामि शुभे संजीवन शरदां शतम्. मांगल्य धारण शुभमक्षतमानं भवति सदाय पुरुष आयुष्यवेन्द्रिके प्रतिष्ठति. பொண்ணு மாப்பிள்ளை வந்து அக்னி பிரதட்சணம் பண்ணுங்கோ. பாத்து நெருப்பு. அதோ அண்ணன் நிக்கிறாரு, ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருமா. இதோ பெரியப்பா நிக்கிறாரு, ஆசீர்வாதம் வாங்கி. 16 பெத்து பெருவாಳು வாழணும். சீக்கிரமா எனக்கு ஒரு பேரன் பெத்து கொடுமா. சரி சரி, பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் பால் பழம் கொடுங்க. ஜெயா, உன் விருப்பப்படி ஊரறிய உன் கழுத்துல தாலி கட்டிட்ட. இப்ப திருப்தி தானே? என்ன பேச மாட்டேங்கிற? ஒண்ணு இல்லைங்க. என்ன இருந்தாலும் நான் என் கண்ணனுக்கு தெரியாம தானே தாலி கட்டிருக்கேன். சீப் பைத்தியம், இதுக்காக வாழுகிற? நாளைக்கே உங்க அண்ணன் ட்ரைனிங் போயிருக்கிற ஊருக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். இப்ப எனக்கு கதை தாப்ப போட்டிருக்கா? சாத்திடுறேன். என்னங்க இவ்வளவு பலமா கதவை தாப்ப போடுறதா? யாருக்காவது கேட்க போகுது. என்னங்க 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 பொண்ணு மாப்பிள்ளை வந்தாச்சு, எல்லாரும் ஓடி வாங்க. ஊருக்கு நேரமாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை கூட்டு மணவரில் உட்கார வைங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கட்டிமேளம் மாங்கல்யம் தந்து நானேனா ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபே சஞ்சீவன சரதாம் சதம். எந்த தங்கச்சிக்காக உயிர் வாழ்ந்தனோ அவளே போயிட்டா. அவளை கெடுத்தவனை பத்தின விவரம் எல்லாம்
இந்த கேசட்ல சொல்லி இருக்கா. அவனை பழி வாங்கத்தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். உன் வாழ்க்கையில இவ்வளவு சோகம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லையா? உன் சோகத்தை இறக்கி வச்சா சுமதாங்கி கல்லு கூட சரிஞ்சிடும். உன்னோட எல்லா விதமான முயற்சிக்கும் நான் எப்பவும் துணையா இருப்பேன். ஓஹோ, அர்த்தராத்திரி அவனுக்கு துணையா இருக்க போறியா? ஆமா, நான் அவருக்கு துணையா இருப்பேன், நீ எனக்கு வினையாரு. காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா. பைத்தியம் தான் பிடிக்க போகுது என் பாவப்பட்ட அண்ணனுக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பழமொழியா வா வீட்டுக்கு. எங்க நடல மிதிச்சவனையும் நாங்க சும்மா விட்டதில்ல. ஆனா நீ எங்க நெஞ்சிலேயே மிதிச்சிட்ட. எங்க ரகசியங்களை தெரிஞ்சவன உயிரோட விட மாட்டோம். நிறுத்துங்கடா. எச்சில துப்பி சூரியனை அசிங்கப்படுத்த முடியாது. அசிங்கமா? நாங்க நிறைய அசிங்கத்தை பார்த்தவங்கடா. ஏய், அம்மா அம்மா, நம்ம வீட்டுக்கும் கட்டில் அமைச்சிருக்காங்க. இப்ப என்னம்மா பண்ணட்டும்? நீ போயிட்டு வாமா. அம்மா அம்மா அம்மா, தலையில ஜாதி பூ வச்சுக்கிட்டு போட்டுமா, மல்லிப்பூ வச்சுக்கிட்டு போட்டுமா? ஜாதி பூ வச்சுட்டு போமா, அதான் விடியற வரைக்கும் மணக்கும். சரி. அம்மா, பச்சை புடவை கட்டிட்டு போட்டா இல்ல பாவாடை தாவணி கட்டிட்டு போட்டா? எதுவானாலும் கசங்க போறதுதானம்மா. எது தோதா இருக்கோ அதே கட்டிட்டு போ. ஏமா, நான் போயிட்டு 12 மணிக்கு வரட்டுமா? சினிமாவுக்கு போயிட்டு பாதியில வந்தா எப்படிமா? முழு படத்தையும் பார்த்துட்டே வா. அம்மா என்ன அம்மா? நிறுத்துங்க. உங்க ரெண்டு பேருக்குமே அறிவு கட்டி போச்சா? அந்த முதலாளி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷன் கடிச்ச கதையா நம்ம குடும்பத்திலே கை வைக்க பாக்குறான். அவனுக்கு என்ன நெஞ்செழுத்து முந்தா ஏன் வீட்டுக்கே கட்டில் அனுப்பிச்சிருப்பான் அவனை. ஏய் நிறுத்துறா. எல்லார் வீட்டுக்கும் கட்டில் அனுப்பிச்சப்ப சந்தோஷப்பட்ட இல்ல, இப்ப நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்கான். சந்தோஷப்படுறதை விட்டுட்டு நம்ம கோபப்படுறிய? ஊரெல்லாம் விதை விதைச்சு வெள்ளாம பண்ணாங்க, இப்ப நம்ம வீட்டு தோட்டத்திலே விதைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு? தப்பா சரியான நான் காட்டுறேன். அந்த 3 பேரையும் நிறுத்து. எச்சி சோத்துக்கு கையேந்திரவன் எல்ஐசி கட்டிட்டு என்ன வேலைன்னு கேட்டானா? என்ன அவ்வளவு ரோசமட்டை நடிச்சிட்டீங்களே? இப்பவே அவங்கள இல்லடா முடியாது. இப்பவே அவங்கள பழி வாங்க போறேன். நில்லுண்ணே. அந்த கட்டில் ஒண்ணு அவங்க அனுப்பல. என்ன சொல்றேன்? இந்த கட்டில் அனுப்பி நாடகம் ஆடினது நாங்க தான். நீங்களா? வேலு, உனக்கு புத்தி வரணும். அந்த பாவிங்களோட அக்கிரமத்தால என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி நாடகம் ஆடணும்.
அது தப்புனா எங்களை மன்னிச்சு. என்ன மன்னிச்சிடு. இத்தனை அந்த பாய்களுக்கு பாத பூஜை பண்ணிட்டு இருந்தேன். இனிமே ஒரு தோளுக்கு துணையா இருப்பேன், அக்கிரமத்துக்கு வினையா இருப்பேன். ஷாபாஸ், சேர வேண்டிய இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்க. விஜய், நீ இந்த ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மானம் மரியாதைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுது. நாம 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். இனிமே நிச்சயம் நமக்கு வெற்றி தான். ஆடு பகையா குட்டி உறவா கழுத, உனக்கு என்ன நெஞ்செழுத்து இருந்தா அந்த வேலைக்கார பயலோட சேர்ந்து கூத்தடிப்ப. இதுகிட்ட போய் என்னென்ன பேச்சு? எப்பவும் எய்தவன் இருக்க அம்பன் வந்து பிரயோஜனம் இல்ல. அதனால அவனை ஒண்ணும் பண்ண முடியாத. அம்மாடி, உங்க அப்ப ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறவன். ஒருத்தனை என்ன ஏமாத்த முடியாது. சின்ன சின்ன பொடி பசங்க இவங்களா எங்களை அசைக்க முடியும்? சின்ன சின்ன தீக்குச்சிங்க ஒண்ணு சேர்ந்தா ஒரு எரிமலையே உருவாகும். கட்ல இங்க எதுக்குடா கொண்டு வந்து போட்ட? உங்க வீட்லயும் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குங்கிறத மறந்துட்டீங்களா? எங்களை தலைவர் அனுப்பிச்சாரு. தலைவனா? யார் அது? அவர் பேரு விஜய். உடம்பு கருப்பு, கண்ணு சிவப்பு. கருப்பு சிவப்பு, கருப்பு சிவப்பு யாரும் ஜெயிக்க முடியாது. ஊருக்கெல்லாம் கட்ல அனுப்புறவங்க நாங்க. ஆனா உங்க விஜய் எங்க வீட்டுக்கே கட்ல அனுப்பிச்சுட்டானா? நடக்க போற விழாவுக்கு தலைமை தான் விஜய். கதாநாயகன் பழனிவேலு, கதாநாயகி அலமேலு. அப்படியா? அப்படிதான். அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். நில்லு. இந்த ஆட்டத்தை நீங்க அன்னைக்கே நிறுத்தி இருந்தா இன்னைக்கு நம்ம வீட்டு முன்னாடி இந்த கூட்டம் நின்னு இருக்காது. அப்பா, பெத்தவங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் பிள்ளைங்க தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க செஞ்ச பாவத்தை நானே பரிசுத்தமாக்குறேன். யாராவது ஒரு அடி எடுத்து வச்சுங்க, படம் அத்தனை பேரையும் சுட்டு போச்சுக்கிடுவேன். தம்பி, அலுமேலுவை நம்ம எடுத்து கழிச்சுட்டு போ. நாய்களை நான் பார்க்கிறேன். விடுங்க. விடுங்க. என்னடா பண்ற? என்னடா பண்ற? எந்திரா, எந்திரா, எந்திரிச்சு சொல்லுடா. எந்திரா, கூத்தாரு இப்படி நடத்து. என்ன அவுத்து விட்டுறாரு. என்ன கேட்டாலும் தரண்டாடே. என்ன வேணாலும் தருவியா? நிச்சயமா சத்தியமா தரண்டாடே. பாலு கழுத என் குழந்தைய இந்த கிணத்துல தூக்கி போட்டு கொன்னியே, அவன் வேணும். தரியா? ஒரு பாவ மரியாதை என் பொண்டாட்டிய சித்திரவதை பண்ணி கொன்னியே, அவ வேணும். தரியா? என் பொண்டாட்டியும் குழந்தையும் சாகடிச்சு பால் பைத்தியம் இருந்த ஊருக்கு ஆளாக்கி என் வாழ்க்கையை நரகமாக்கிட்டியே, அந்த பழைய வாழ்க்கை வேணும். தரியா? டே பைத்தியம், இன்னமாடா அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா? இன்னையோட மறக்கிறது தாண்டா உன்னை இங்க கொண்டு வந்திருக்கேன். நான் பைத்தியம் இல்ல, உன்னை பழி வாங்கறதுக்காக பைத்தியமாயிரு நடிச்சேன். இன்னைக்கு தாண்டா சரியான நேரம் கிடைச்சிருக்கு.
இந்த பாலுக்காகத்தான என் குடும்பத்தையே சிதைச்ச. குடி குடிடா குடி. என்னடா டேய், விட்டுடுறா, மன்னிச்சுடா, வந்துடுறா. நியாயத்தையும் தர்மத்தையும் சமாதியில போட்டு புதைச்சிட்டாங்க. இனிமேல் நமக்கு பொறுமை தேவையா? கற்போட வாழ வேண்டிய பொண்ண கர்ப்பத்தோட துடிக்க விட்டுட்டாங்களே, இனிமேல் நமக்கு பொறுமை தேவையா? உழுதவனுக்கு சோறு இல்ல, அழுதவனுக்கு பால் இல்ல, வயசு பொண்ணுக்கு துணி இல்ல, ஏன்னு கேட்க இங்க யாருக்குமே துணிவில்ல. இனிமேல் நமக்கு பொறுமை தேவையா? வாய் நிறைய போய், பை நிறைய காசு, கை நிறைய மோதிரம் போட்டு இருக்க கூட்டத்துக்கு வளைஞ்சு வளைஞ்சு இடுப்பு செத்து போச்சு. இனிமேல் நமக்கு பொறுமை தேவையா? என்னடா விஜயும் வேலும் ஒண்ணு சேர்ந்து ஊர் ஜனங்களை திரட்டி வர்றாங்கய்யா. இனியும் நீங்க இங்க இருந்த ஆபத்து, ஊரை விட்டு போயிடுங்கய்யா.
மங்கை வாழ்வை கெடுத்தவனை சிங்கம் பகை தீர்த்தது.